வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆந்திர பிரதேசில் இருக்கோம். இது எதற்கான வீடியோ அப்படின்னா, இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க இந்த மண்ணில், இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இங்கே என்னென்னா, நான் இருக்கிற ஏரியா வந்து மானாவாரி பயிர் தான். மழை பெஞ்சால் வரக்கூடிய பயிர்கள் தான் இங்கே வந்து விவசாயம் பண்ணுறோம். அப்படின்னா இங்கே கிணறுகள் இந்த மாதிரிலாம் கிடையாது, போர் தான், முழுக்க போர் தண்ணி தான். அதனால் இங்கே வந்து பருவமழை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தென்மேற்கு பருவமழை ஜூனில் தொடங்கி இங்கே அக்டோபர் வரைக்கும் இங்கே மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர்லேயும் இங்கே மழைப்பொழிவு இருக்கும். இந்த மாதிரி 2 பருவமழை இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருக்குது. வந்து இது வந்து புகையிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை வந்து தண்ணீர் பற்றாக்குறைகளையும் பனி தண்ணியிலேயே வளரும். பாருங்கள் இந்த புகையிலை. இப்போ கேட்பீங்க, சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு பயிர் போட்டோம்னா அது காய் காய்ச்சி நெத்தாகி அதை நம்ம எடுப்போம். இது புகையிலை வந்து இது எப்படி அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு, இது வந்து இலையை தான் பறிப்பாங்க. அந்த கீழே இருக்கிற அந்த முத்தின இலையை அந்த முத்தின இலையை மட்டும் பறிச்சுக்கிட்டு அப்படியே கட்டி கொண்டுக்கிட்டு போய் அதை பெரிய ப்ராசஸிங் பண்ணணும். அதை ஒரு அடுப்பு மாதிரி, பெரிய அடுப்பு மாதிரி கட்டிருப்பாங்க, நம்ம செங்கல் காலவாசல் மாதிரி. அதுக்குள்ளே போட்டு அவிய வைப்பாங்க. அவிய வச்சு அதை சுருட்டி அதை அனுப்புவாங்க. இது வந்து ஒரு குண்டால் வந்து போன தடவை 100 கிலோ வந்து 25,000 அந்த மாதிரி போச்சு. நிலத்தில் பார்த்தீங்கன்னா இது பூராமே கரிசல் மண் தான் பாருங்கள். ஆனால் புல் இது எதுவுமே இருக்காது. இவங்க என்ன செய்வாங்கன்னா களைக்கொல்லி அடிச்சிடுவாங்க. களைக்கொல்லி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கலப்பை மாதிரி இருக்கும், அதை வச்சு மறுபடியும் உழுது அந்த புல்லெல்லாம் எடுத்துருவாங்க பாருங்கள். அதே மாதிரி டிராக்டர்லேயே மருந்தும் தெளிச்சிருவாங்க. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கடுகு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் பூ விட்டுருக்கு. இது கடுகு எப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த இது முத்தி வெடிக்க போகிற ஸ்டேஜில் பறித்து கடுகு எடுப்பாங்க. இதுக்கு மிஷின் இருக்குது. சரி, இங்கே விதைக்கிறதும் சரி, அந்த கலப்பையிலேயும் உள்ளே அப்படியே விதைச்சி விட்ருவாங்க. அப்படியே அந்த கலப்பை கோடு எப்படி விழுகுதோ அதே மாதிரி நேராக அந்த விதை விழுந்து முளைச்சிரும். பாருங்கள், ஃபுல்லாகவே நேராக தான் இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து இலையை பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த முத்தின இலையை மட்டும் பிடுங்கி கட்டி சேமித்து வைப்பாங்க. அதை கொண்டு போய் அதை அவிக்கணும். பாருங்கள், டைம் இப்போ தான் 9 மணிக்கு இப்போ தான் வெளியே வருது. இங்கே பனி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை ஏன் போட்டேன்னா, இந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள் வந்து என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் போட்டேன். இன்னும் இங்கே சுண்டல் விவசாயம் பண்ணுறாங்க. அதை நாளைக்கு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். இது வந்து புகையிலை. பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. எதுவும் நிறைகுறைகள் அப்படி இருந்துச்சுன்னா தெரிவிங்க, அதை நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.